மாசி பெரியண்ணன் துணை சாமி கருப்பராயா சத்தி உள்ள கண்ணிமாரே ஆத்தாலும் ஈஸ்வரிகை எங்க காண்டி அம்மா அந்த வீரமலை உச்ச வெண்முடியிலே ஊசி முனை பாசி முழந்தவை இருக்கும் என் பெரிய அக்காலே அந்த காராள மண்ணை பெற்றெடுத்த அண்ணன்களை உயிர்ப்பிக்க அருக்காணி தங்காளுக்கு உதவ வாருமம்மா. இன்னைக்கு நம்ம வந்து பெரியகாண்டி அம்மனோட வரலாறு நம்ம பார்க்க போகிறோம். பெரியகாண்டி அம்மனோட வரலாறு வந்து எப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து லாஸ்ட் டைம் வந்து வீரமலை சாமனோட வரலாறு நம்ம பார்த்தோம். அது பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் பாருங்கள். இப்போ பெரியகாண்டி அம்மன், அதாவது பெரியகாண்டி அம்மன் வந்து நம்ம பொன்னர் சங்கர் கடையில் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து அண்ணன்கள் இருக்கிறாங்களே, சின்ன பெரியண்ணன் வந்து படுகளத்தில் போய் போர்க்களத்தில் இறந்தப்போ அவங்கள காப்பாற்றுறப்போ தங்கா வந்து வரும். வீரமலை காட்டை நோக்கி அண்ணன்களை தேடிட்டு தங்கா வந்து வரும். அப்போ வந்து பெரியகாண்டி அம்மா உதவினால தான் போய் தங்கா அண்ணன்களை உயிர்ப்பிக்கும். அண்ணன்களையும் வீரமலை சாமுவனையும் வந்து உயிர்ப்பிக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கிறது வந்து பெரியகாண்டி அம்மன் தான். அதை வந்து எப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது நம்ம வந்து அடுத்து வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் எங்கிட்ட நிறையா கொஸ்டின் வந்து டவுட் கேட்டாங்க. அது அவங்க கேட்ட கொஸ்டினுக்குலாம் வந்து இது சொல்லிட்டு நான் கடைசியாக வந்து அதுக்கு கேட்ட கொஸ்டினுக்குலாம் நான் ஆன்சர் பண்ணுறேன். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். பெரியகாண்டி அம்மன் இப்போ வந்து பார்த்தோம்னா ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் வாழ்கிற கைலாய மலை அது. இப்போ அங்கே வந்து பார்த்தோம்னா அழகான ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்துலலாம் வந்து பார்த்தா பாம்பெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கும். அந்த பாம்பில் வந்து 5 தலை நாகம் ஒன்று இருக்குது. அந்த 5 தலை நாகம் என்ன பண்ணும், பிள்ளை வர வேண்டி ஈஸ்வரனை வேண்டி தவம் இருந்துட்டு வரும். இதை வந்து ஈஸ்வரர் வந்து கண்டுக்கவே இல்லை. அந்த நாகமும் வந்து தவம் ரொம்ப நாளாக இருந்துகிட்டே வருது. இதை வந்து ஈஸ்வரர் கண்டுக்கவே இல்லை. உடனே ஈஸ்வரி இருந்துட்டு ஈஸ்வரங்கிட்ட, நீ எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் வந்து படி அழைக்கிறீங்க, எல்லாத்துக்குமே வரம் கொடுக்குறீங்க. இப்போது அந்த நாகம் வந்து இது மாதிரி புள்ள வரம் கேட்டுட்ருக்குல்ல, அந்த நாகத்தோட கஷ்டத்தை வந்து நீங்கள் பூர்த்தி பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து ஈஸ்வரங்கிட்ட சொல்கிறப்போ ஈஸ்வரன் வந்து உடனே இருந்துட்டு, சரி நானே போய் அந்த நாகத்துக்கு வந்து மகனாக பிறக்கிறேன், அப்போ தான் அந்த நாகம் வந்து சந்தோஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரர் வந்து சொல்கிறாரு. உடனே ஈஸ்வரி வந்து, நீங்கள் உலகத்துக்கே படி அளக்குறீங்க, நீங்கள் போய் மகனாக பிறந்துட்டா அப்புறம் யார் உலகத்துக்கு எல்லாத்துக்குமே படி அளக்கிறது, அதனால் நான் போய் அந்த நாகத்துக்கு வந்து மகளாக பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரங்கிட்ட ஈஸ்வரி சொல்லும். உடனே சரி ஓகே நீ போய் மகளாக பிற அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் மகளாக பிற, திரும்பி காலம் கூடுறப்போ மறுபடியும் நீ வந்து என்னையே சேருவ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிட்ட வரம் கொடுத்து அனுப்பிடுவார். ஈஸ்வரியும் போய் அந்த 5 தலை நாகத்துக்கு வந்து மகளாக வந்து பிறந்துடும். மகளாக பிறந்ததுக்கப்புறம் அந்த பிறந்ததுக்கப்புறம் அந்த 5 தலை நாகம் வந்து பெரியகாண்டி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சு வளர்த்திட்டு வரும். அது வந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக திருநீர், சடை நீண்ட சடை, அப்புறமேட்டு ருத்ராட்சை போட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு வரும். சிவனை வணங்கிட்டு வாழ்ந்துட்டு வரும். அது வந்து பார்த்தோம்னா இருவுருவமாக இருக்கும். அந்த பெரியகாண்டி அம்மன் வந்து பார்த்தோம்னா ஒரு சைடு வந்து ஆணாகவும் ஒரு சைடு வந்து பெண்ணாகவும் இருக்கும். இந்த உருவமாக இருக்கிறது வந்து ஒரு உருவமாக ஆகுன்னு சொல்லிட்டு அந்த பெரியகாண்டி அம்மன் என்ன பண்ணும், ஈஸ்வரனை பார்த்து வேண்டிட்டு வரும், தவம் இருந்துட்டு வரும். உருவமாக இருக்கிறது வந்து ஒரு உருவமாக ஆகணும்னு சொல்லிட்டு ஈஸ்வரனை தவம் இருந்துட்டு வரும். உடனே ஈஸ்வரர் வந்து அந்த பெரியகாண்டி அம்மன் தவம் இருந்துட்டு இருக்கிறப்ப ஈஸ்வரர் வந்து அவர் பெரியகாண்டி அம்மன் காதில் வந்து, நீ வந்து தென்னாட்டில் இருக்கிற சதுரகிரி மலைக்கு தொடருக்கு நடுவில் இருக்கிற வீரமலையில் போய் நீ அங்கே தவம் பண்ணு. நீ அங்கே தவம் பண்ணிட்டு இருக்கிறப்போ வடநாட்டு காராள மன்னன் குன்றுடையான் பெற்றெடுத்த பொன்னர் சங்கர் வந்து போரில் வந்து வீரமரணம் அடைஞ்சிருவாங்க. அப்போ வந்து அவங்கள தேடிட்டு அவளோட அருக்காணி தங்கா வந்து வரும். அப்போ வந்து நீ அந்த அருக்காணி தங்கத்துக்கு நீங்கள் உதவுறப்போ உன்னோட உருவமாக இருக்கிறது வந்து ஒரு உருவமாக பெண் உருவமாக மாறி நீ என்னையே மறுபடியும் வந்து சேர்ந்துருவ. அப்புறம் அந்த அண்ணனுங்களுக்கும் அந்த அருக்காணி தங்கத்துக்கும் கோயில் கட்டி வணங்குற மாதிரி உனக்கும் பெரியகாண்டி அம்மன் சொல்லிட்டு கோயில் கட்டி அங்கே இருக்கிற ஊர் மக்கள்லாம் வந்து உன்னையும் வணங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரர் வந்து சொல்லிடுவார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே கைலாய மலையிலிருந்து பெரியகாண்டி அம்மன் அங்கே வீரமலைக்கு போய் தவம் இருக்கிறதுக்கு கிளம்பும். கூடவே வந்து அந்த சிவன் வந்து என்ன பண்ணுவார், சப்த கன்னிகள், அதாவது 7 கன்னிமார்களை அங்கேருந்து வீரமலையத்துக்கு கைலாய மலையிலேருந்து பெரியகாண்டி அம்மன் அங்கே வீரமலைக்கு தவம் இருக்கிறதுக்கு போகிறதுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு பெரியகாண்டி அம்மனுக்கு துணையாக சப்த கன்னிகளையும் கூட அனுப்பிடும். சப்த கன்னிகளும் வந்து பெரியகாண்டி அம்மனும் காடு மலை எல்லாத்தையுமே கடந்துட்டு அந்த காட்டு வழியிலேயே
அங்கே போவாங்க. அங்கே கடைசியில் வந்து பார்த்தா கொல்லிமலைக்கு வந்துடுவாங்க. கொல்லிமலையில் வந்து பச்சைமலைங்கிற ஒரு மலையில் வந்து இருப்பாங்க. அங்கே வந்து நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்கும். அந்த நீர்வீழ்ச்சியில் வந்து பெரியகாண்டி அம்மனை ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கோம். உடனே அந்த சப்தகன்னிகள் 7 கன்னிமார்கள் என்ன பண்ணுவாங்க, பெரியகாண்டி அம்மனுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் எல்லாம் காடெல்லாம் தொலைவாங்க. அங்கே வந்து பார்த்தா தினப்பயிரில் இருக்கிற பயிர் எடுத்துகிட்டு வந்து பெரியகாண்டி அம்மனுக்கு படைச்சு பெரியகாண்டி அம்மனுக்கு பசியை போக்குவாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற அந்த மலையில் வாழ்கிற பச்சைமலைங்கிற ஒரு விவசாயி ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு வந்து எந்த விவசாயமே இது பண்ணாமல் ஒரு ரொம்ப பட்டினியாக இருக்கும். உடனே அந்த பெரியகாண்டி அம்மா உருவத்தை பார்த்துட்டு, நீண்ட சடை இருக்கிறத பார்த்துட்டு அந்த அம்மாட்ட போய் அழுவான். அம்மா, இது மாதிரி எனக்கு சாப்பாட்டுக்கு எது இல்லை, விவசாயமே செழிக்க மாட்டேங்குது, நீ தாம்மா வந்து அருள் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியகாண்டி அம்மா கிட்ட போய் கேட்பான். உடனே பெரியகாண்டி அம்மா என்ன சொல்லும், நீ வந்து வருஷம் சப்தகன்னிங்களுக்கு வந்து கரகம் பாகிச்சு பொங்கல் வச்சினா உனக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அருள் புரிவார் அந்த பச்சைமலையனுக்கு. சரிம்மா, நான் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியகாண்டி அம்மனோட அருள் வாங்கிக்குவார். அதுக்கப்புறம் சப்தகன்னிகளும் பெரியகாண்டி அம்மனும் அங்கேருந்து தொட்டியத்துக்கு போவாங்க. தொட்டியத்துக்கு போய் அங்கே வந்து சிவனுக்கு வந்து பூஜை பண்ணுறதுக்கு பெரியகாண்டி அம்மனுக்கு ஒரு மண்கரகம் தேவைப்படும். உடனே பெரியகாண்டி அம்மன் என்ன பண்ணும், சப்தகன்னிங்களை அங்கே மண்ணுடையான்ட்டு ஒருத்தன் கரகம் செய்கிற ஒருத்தர் இருப்பான், அவங்ககிட்ட போய் நீங்கள் போய் கரகம் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியகாண்டி அம்மன் சப்தகன்னிகளை அனுப்பிவிடும். சப்தகன்னிகளும் போய் அந்த மண்ணுடையாங்கிட்ட போய் கரங்க கேட்குவாங்க. அந்த மண்ணுடையான் என்ன பண்ணுவான், வந்திருக்கிறது யாருன்னு தெரியாமல் உங்களுக்கெல்லாம் கரகம் கொடுக்க முடியாது போ அப்படின்னு சொல்லிட்டு சப்தகன்னிகளை அவமானப்படுத்தி அனுப்பிடும். உடனே இருந்துட்டு சப்தகன்னிங்க வந்து பெரியகாண்டி அம்மன்கிட்ட சொல்லுவோம், இது மாதிரி சொல்லிட்டாங்க. உடனே பெரியகாண்டி அம்மனுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். நாகக்கண்ணி வயிற்றுல பிறந்த எனக்கே வந்து கரகம் இல்லையா, அவங்க வீட்டில் வந்து கரகத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு பாம்பு வரணும், அந்த மண்ணுடையான் வீட்டில் ஒரு பாம்பு வரணும்னு சொல்லிட்டு பெரியகாண்டி அம்மா வந்து சாப்பிட்றோம். அதே மாதிரி அந்த மண்ணுடையான் வீட்டில் வந்து ஒரு பாம்பு வந்துடும். அதுக்கப்புறம் தான் அந்த மண்ணுடையானுக்கு புரியும், அடாடா நம்ம இது நம்ம கரகம் கொடுக்காதனால தான் பாம்பு வந்துருச்சாட்டது அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடிச்சுட்டு பெரியகாண்டி அம்மங்கிட்டையும் சப்தகன்னிங்கிட்டையும் வந்து மன்னிப்பு கேட்பான். மன்னிப்பு கேட்டுட்டு அங்கேருந்து மண்கரகத்தை கொண்டாந்து பெரியகாண்டி அம்மாட்ட கொடுத்துருவான். கொடுத்துட்டு இப்போ மண்ணுடையான் வந்து பெரியகாண்டியனோட அருள் வாங்கிக்குவோம். அதுக்கப்புறம் அந்த கரகத்தை எடுத்துட்டு பெரியகாண்டி அம்மனும் சப்தகன்னிகளும் அங்கிருந்து புத்தூருக்கு வருவாங்க. புத்தூரில் வந்து ஆத்தங்கரை, அங்கே இருக்கிற கருப்புசாமி கோயில் இருக்கும். புத்தூரில் வந்து கருப்புசாமி கோயில் இருக்கும். அங்கே தான் வந்து பெரியகாண்டி அம்மன் தங்கி இருக்கும். அங்கே வந்து ஆத்தங்கரை அது. அந்த கரையை அந்த கரையை கடந்து, அந்த ஆத்தங்கரையை கடந்து அந்த சைடு போனால் மதுக்கரை இருக்கும். அந்த மதுக்கரை வழியாக தான் வீரமலைக்கு போக முடியும் தவக இருக்கிறதுக்கு. உடனே பெரியகாண்டி அம்மன் வந்து அந்த வாது கருப்புனர் கோயிலில் வந்து தங்கிட்டு யோசிச்சுட்டு இருக்கோம், எப்படி நம்ம இந்த கரையை கடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியகாண்டி அம்மனும் சப்தகன்னிகளும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஒரு படகுக்கார ஒருத்தர் வருவான். உடனே இந்த படகு மூலியமாக நம்ம இந்த கரையை கடந்துடலாம், அந்த ஆற்றை கடந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியகாண்டி அம்மனும் சப்தகன்னிகளும் அந்த மண்கரகத்தை எடுத்துகிட்டு அங்கே வந்துடுவாங்க. போய் அந்த படகுல ஏறுவாங்க. பெரியகாண்டி அம்மன் ஏறிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கிறப்போ அந்த படகுக்காரன் என்ன பண்ணுவான், பெரியகாண்டி அம்மனோட உருவத்தையும் அந்த சடங்குடையும் பார்த்துட்டு ரொம்ப கேலி பேசி இது பண்ணுவான். உடனே பெரியகாண்டி அம்மனுக்கும் ரொம்ப கோபம் வந்துடும். உடனே அங்கே இருக்கிற மண் திட்டில் இறங்கிட்டு அந்த கப்பலையே எரிச்சுப்படும் பெரியகாண்டி அம்மன். உடனே அதுக்கப்புறம் தான் அந்த படகுக்காரனுக்கு பெரியகாண்டி அம்மனோட அருள் புரியும். அப்புறம் என்ன ஆகும், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படகுக்காரன் சொன்னோன்னே அவனும் பெரியகாண்டி அம்மனும் மன்னிச்சு விட்ருவோம். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து மாயவர் என்ன பண்ணுவார், இவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக கருப்பனை அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாது கருப்பனை அனுப்பிவிடுவார். உடனே வாது கருப்பனை வந்து தேர் எடுத்துகிட்டு வருவார் அந்த ஆற்றை கலக்கிறதுக்கு. அந்த தேரில் வந்து பெரியகாண்டி அம்மனையும் சப்தகன்னிகளையும் ஏற்றிட்டு அந்த கருப்பனை கூட்டிகிட்டு போவார். கூட்டிகிட்டு போகிறப்ப என்ன பண்ணுவார், அங்கே இருக்கிற ஒரு மீனவை வந்து இவங்க போயிட்டு இருக்கிற வழியிலேயே வந்து முன்னால் வந்து மாவளைங்கிறவன் வந்து வலையை போட்டு இவங்களுக்கு முன்னால் வந்து வலை போட்டு மீன் பிடிச்சிட்டு இருப்பான். உனக்கு பெரியகாண்டி அம்மனுக்கு கோவம் வந்துடும், நாம் போகிற வழியில் இவனால மீன் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலையில வந்து பாம்பு வந்து அவனை கொத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியகாண்டி அம்மா சாப்பிட்ரும். அதே மாதிரி பாம்பு வந்து அந்த மாவளையினை கொத்திவிடும். உடனே அவனும் செத்துடுவான். உடனே சப்தகன்னிகள் வந்து அவன் ஏதோ தெரியாத பண்ணிட்டாமா, மன்னிச்சு விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்னிமார்கள் வந்து பெரியகாண்டி அம்மன்கிட்ட சொல்லும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பெரியகாண்டி அம்மனும் மறுபடியும் அந்த மாவளையனுக்கு உயிர் வர வச்சு அவனுக்கு அருள் புரிஞ்சிட்டு போயிடுவாங்க. அங்கிருந்து அப்படியே அருள் புரிஞ்சிட்டு அங்கே போவாங்க. ஒரு வழியாக மதுக்கரைக்கு போயிடுவாங்க. மதுக்கரையில் போனோடனே அங்கே வந்து செல்லாண்டி அம்மா வந்து பொன்கரகத்தை வச்சு நின்றுட்டு இருக்கும். ஈஸ்வரி தான் வந்து மண்கரகத்தை எடுத்துகிட்டு பெரியகாண்டி அம்மன் ரூபத்தில் வருதுன்னு சொல்லிட்டு செல்லாண்டி அம்மனுக்கு தெரியாது. உடனே இருந்துட்டு யாரா இது நம்ம இதில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு
செல்லாண்டி அம்மன் யோசிச்சுட்டு இருக்கோம். உடனே அந்த பெரிய காண்டி அம்மனுக்கு முன்னால் போய் செல்லாண்டி அம்மன் நிற்கும். ரெண்டு பேர்த்துக்கும் யார் பெரியவங்க அப்படிங்கிற ஒரு போட்டி வந்துடும். உடனே இருந்துட்டு ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் இது நீ பெரியவனா நான் பெரியவனா பார்க்கறதுக்கு நம்ம ரெண்டு கரகத்தையும் விடலாம், என்னோட பொன் கரகத்தை விடுறேன் அப்படின்னு செல்லாண்டி அம்மன் சொல்லுவான். உன்னோட மண் கரகத்தை விடு. நம்ம ரெண்டு கரகமும் திருப்பாக்கடல் வரைக்கும் போயிட்டு, யாரு கரகம் திருப்பாக்கடல் வரைக்கும் போயிட்டு தீர்த்தம் கட்டிட்டு திரும்பி வருதோ அவங்க தான் வந்து பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்துக்கூடையும் ஒப்பந்தமாயிரும். சரி ஓகேன்ட்டு ரெண்டு பேருமே தன்னோட கரகத்தை விடுவாங்க. பெரிய காண்டி அம்மன் தன்னோட மண் கரகத்தை விடும், செல்லாண்டி அம்மன் தன்னோட பொன் கரகத்தை விடும். ரெண்டு கரகமும் போகும். கொஞ்ச தூரம் போனோடனே செல்லாண்டி அம்மனோட பொன் கரகம் வந்து ஆற்றுல முழுகிரும். பெரிய காண்டி அம்மனோட மண் கரகம் வந்து திருப்பாக்கடல் வரைக்கும் போய் தீர்த்தம் ஆடி மறுபடியும் திரும்பி வந்துடும். திரும்பி வந்ததுக்கப்புறம் அப்புறமா தான் செல்லாண்டி அம்மனுக்கு புரியும். அம்மா என்னை மன்னிச்சிருமா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், நீங்கள் தான் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பொன் கரகத்தை மறுபடியும் வர வச்சு என்கிட்ட கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு செல்லாண்டி அம்மன் கேட்கும். அதே மாதிரி பெரிய காண்டி அம்மன் மறுபடியும் அந்த பொன் கரகத்தை வர வச்சு செல்லாண்டி அம்மன்கிட்ட கொடுத்துரும். அதுக்கப்புறம் பெரிய காண்டி அம்மன் கூடயே செல்லாண்டி அம்மனும் நானும் வீரமலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவோம். வேணான்னு சொல்லிட்டு அவங்கள தடுத்து நிறுத்திட்டு இவங்க 3 பேரும் போவாங்க. யாரு? பெரிய காண்டி அம்மன், சப்தகன்னிகள், கருப்பண்ணை. இவங்க 3 பேரும் அந்த செல்லாண்டி அம்மன் நிறுத்திட்டு இவங்க 3 பேரும் கிளம்பிடுவாங்க. அங்கே போகிற வீரமலைக்கு போகிறப்ப அங்கே ஐயர் மலைன்னு ஒன்று இருக்கும். அந்த ஐயர் மலையில் ரத்னகிரி ஈஸ்வரரை வணங்கிட்டு இருப்போம். ரத்னகிரி ஈஸ்வரரை போய் வணங்குவாங்க. அங்கே வந்து ரத்னகிரி ஈஸ்வரர் என்ன சொல்லுவாங்க, வீரமலை உச்சியில் இருக்கிற வெண்முடியில் வந்து ஊசி பாசி மூலத்தில் வந்து நீ போய் தவறு அப்படின்னு சொல்லிட்டு அருள் புரிஞ்சிடுவார். உடனே கருப்பண்ணை, பெரிய காண்டி அம்மன், சப்தகன்னிகள் இவங்க எல்லாருமே வீரமலைக்கு ஊசி பாசி மூலம் வெண்முடியில் போய் ஊசி பாசி மூலம் தவறு இருக்கிறதுக்கு பெரிய காண்டி அம்மன் கூடயே போவாங்க. அங்கே போய் அங்கே வந்து வீரமலை உச்சியில் என்ன ஆகும்னா, வீரமகாமுனி வந்து ஈஸ்வரன் அருள் பெறுறதுக்காக அங்கே வந்து தவம் இருந்துட்டு இருப்போம் வீரமகாமுனி. உடனே பெரிய காண்டி அம்மன் வரதை பார்த்துட்டு ஈஸ்வரர் தான் வந்து பெரிய காண்டி அம்மன் ரூபத்தில் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துட்டு என்ன பண்ணோம், இது பெரிய காண்டி அம்மன் போய் தவம் இருக்கிறப்போ அவருக்கு காவலாக கருப்பனை இருந்துட்டு இருப்பான். கருப்பன் கூட வீரமகாமுடியும் பெரிய காண்டி அம்மனுக்கு காவலுக்கு போய் நின்றுக்கும். இவங்க 2 பேருமே நின்று காவல் காத்துக்கிட்டு பெரிய காண்டி அம்மனுக்கு காவல் காத்துட்டு இருப்பாங்க. இவங்க காவல் காத்துட்டு இருக்கிறப்போ சிவபெருமான் அப்போ சொன்ன மாதிரி பொன்னாரு சங்கர் வந்து போர்க்களத்தில் இறந்து போயிடுவாங்க. அவங்கள தேடிட்டு அருக்காணி தங்கா வந்து வீரமலை காட்டு வழியாக அழுக்குறல் வந்து கேட்கும். உடனே பெரிய காண்டி அம்மன் என்ன ஆகும், சப்த கன்னிகள் அனுப்பி ஏதோ அழுக்குறல் கேட்குது, என்ன போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சப்த கன்னிகளாம் அனுப்போம். உடனே சப்த கன்னிகள் போய் அருக்காணி தங்கால போய் பார்க்கும். உடனே தங்க அழுத்துட்டு வரதை பார்த்துட்டு இப்போ சப்த கன்னிகளுக்கு புரிஞ்சிடும், பெரிய காண்டி அம்மனோட தவத்தை கலைக்கிறதுக்கு தான் தங்கா வருது சிவபெருமான் சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தங்காளுக்கு கூடயே பாதுகாப்பாக அருக்காணி தங்காத்துக்கு பாதுகாப்பே சப்த கன்னிகள் 7 கன்னிமார்களும் கூடயே வருவாங்க. 7 கன்னிமார்களும் கூடயே வருவாங்க. உடனே இருந்துட்டு என்னடா சப்த கன்னிகளுக்கு போனால் ஆளை காணாமே அப்படின்னு சொல்லிட்டு வீரமகாமுனியும் நீ போய் பார்த்துட்டு வா, அங்கே ஆளகே காணா, சப்த கன்னிகளுக்கு போனாங்க ஆளை காணா, நீ போய் பார்த்துட்டு வான்னு சொல்லிட்டு பெரிய காண்டியம்மா வீரமகாமுனி அனுப்போம். வீரமகாமுனியும் போய் பார்த்துட்டு அவர் இருந்தாலும் என்ன பண்ணுவார், இவர் பெரிய காண்டியம்மா தவத்தை கலைக்கிறதுக்கு தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தங்காளுக்கு பாதுகாப்பாக அவங்களும் கூட பாதுகாப்புக்கே வருவாங்க. இவங்களுக்கு பெரிய காண்டி அம்மனுக்கு ஒன்றுமே புரியுது, எங்கடா போனீங்களா யாரையுமே காணாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். அழுக்குறல் தங்கா அழுதுட்டு வர்றது வந்து கேட்கும், பெரிய காண்டி அம்மனுக்கு கேட்கும், பக்கத்தில் கேட்கும். உடனே தங்கா அழுதுட்டு வந்து தன்னோட கண்ணீரை வந்து பெரிய காண்டி அம்மன் காலில் விழுவோம். கிட்ட வந்து பெரிய காண்டி அம்மன் காலில் விழுவோம். உடனே தங்காலோட கண்ணீர் வந்து பெரிய காண்டி அம்மன் விழுந்தோடனே அந்த இரு உருவமாக இருந்தது பெரிய காண்டி அம்மா உருவமாக இருந்தது வந்து ஒரு உருவமாக மாறி பெண் உருவமாக பெரிய காண்டி அம்மா மாறிடும். அதுக்கப்புறம் தங்கா வந்து புலம்பும், இது மாதிரி எங்கள் அண்ணங்க வந்தாங்க போர்க்காலத்தில் இறந்துட்டு தான் நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு பெரிய காண்டி அம்மங்கிட்ட சொல்லும். உடனே இருந்துட்டு பெரிய காண்டி அம்மா சப்த கன்னிகளை கூப்பிட்டு தங்கா சொல்கிறது படுகொலை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சப்த கன்னிகளை கேட்கும். உடனே சப்த கன்னிகள் என்ன சொல்லுவாங்க, ஆமாம் வீரமலையில் ஒரு பகுதியில் வந்து பார்த்தா ரத்த வெள்ள ஆறே ஓடிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சப்த கன்னிகள் சொல்லும். உடனே பெரிய காண்டியமும் தங்காவும் அந்த படுகொலை இறந்த இடத்துக்கு நோக்கி போயிட்டு இருப்பாங்க. போகிறப்போ எல்லாம் பிணம் குவியில் நிறைய பேர் இறந்து கிடப்பாங்க, ரத்தம் வெள்ளம் இது எல்லாமே ஓடிட்டு இருக்கும். அப்புறம் அங்கே போய் பார்த்தா பொன்னரு சங்கரு வீரமலை சமூகம் இறந்ததை பார்த்து தங்கா அழுன்னு அழுவும். உடனே இருந்துட்டு தங்கா வந்து பெரிய காண்டி அம்மங்கிட்ட எங்கள் அண்ணங்களை வந்து நீதாம்மா உயிர் பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய காண்டி அம்மங்கிட்ட கேட்கும்.
உடனே பெரியகாண்டி அம்மா உடனே வந்துட்டு சார் நான் உயிர் பிச்சு கொடுக்குறேன், அதுக்கு வந்து ஹோமம் வளர்த்தணும், ஹோமம் வளர்த்தி தீர்த்தம் இது பண்ணி தீர்த்தம் போட்டோம்னா ஒன்னங்க வந்து உயிர் பிப்பாங்க அப்படின்னு சொல்லணும். உடனே வந்துட்டு அந்த ஹோமத்துக்கு தேவையான தீர்த்தம் அந்த ஹோமம் வளர்த்துறதுக்கெல்லாம் தேவையானதை வந்து பெரியகாண்டி அம்மா போய் எடுத்துகிட்டு வர சொல்லும். உனக்கு கூட வந்து மந்திங்களும் வருவாங்க போய் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இருந்துட்டு தங்கா போய் கூவல்லம்பழத்தில் தீர்த்தம் எடுத்துகிட்டு வரதுக்கு கூவல்லம்பழத்தில் போய் தீர்த்தம் எடுக்கிறதுக்கு தங்காலும் மந்திங்களும் போய் தீர்த்தம் எடுக்கிறதுக்கு போயிடுவாங்க. பெரியகாண்டி அம்மா சப்த கண்ணிங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு பொன்னருக்கு சங்கருக்கும் காயம் பட்டிருக்கும்ல, அந்த காயத்தை தைக்கிறதுக்கு என்ன பண்ணும், பொன்னூசி பொன் சரடை போய் தெய்வலோகத்தில் போய் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிடும். அதே மாதிரி சப்த கண்ணிகள் 7 கன்னிமாரும் போய் பொன்னூசி பொன் சரடை எடுத்துட்டு வரதுக்கு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துடுவாங்க. தங்காலும் வந்துடும், அந்த தீர்த்தத்தை கூவலம் பழத்துலேருந்து தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் அவங்களும் பொன்னூசி பொன் சரடை கொண்டு வந்துடுவாங்க. பெரியகாண்டியம்மை அவங்களுக்கு ஓமம் வளர்த்தி தீர்த்தத்தை என்ன பண்ணும், அந்த பொன்னூசி பொன் சரடை வந்து தங்கா கையில் கொடுத்து அந்த காயமாச்சில் அது எல்லாத்தையுமே தைச்சிட்டு அந்த தீர்த்தத்தை வந்து தங்கா கையில் கொடுத்து தங்காவில் தீர்த்தம் போட சொல்லும். அப்போ வந்து அண்ணங்களும் வீரமலை சாம்பவனும் வந்து எல்லாருமே உயிர் பிச்சிடுவாங்க. உயிர் பிச்சோன்னே அண்ணங்க எந்திரிச்சு உடனே அண்ணங்க என்ன சொல்லுவாங்க, இறந்தவர் மீண்டார் இந்த பூமி தாங்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மறுபடியும் அண்ணங்க வந்து இறந்துருவாங்க. உடனே தங்கா வந்து என்ன பண்ணும், அண்ணங்களுக்கு வந்து ஒரு கோயில் கட்டி அண்ணங்கள் கோயிலுக்கு பாதுகாப்பாக கருப்பணனையும் வீரமகாமுனியையும் நிறுத்தி வச்சு அண்ணன் கோயிலுக்கு இவங்க தான் பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் பெரியகாண்டி அம்மன் தலைமையில் தங்காலே வந்து அண்ணங்களுக்கு பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பெரியகாண்டி அம்மனும் அதான் சிவபெருமான் அப்போ சொன்னார்ல, தங்காலுக்கு வந்து நீ போய் உதவி பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் என்கிட்டயே வந்துடுவ அப்படின்னு சிவபெருமான் சொல்லியிருப்பார்ல ஈஸ்வரிகிட்ட. அதுக்கப்புறம் திரும்பியும் பெரியகாண்டி அம்மனோட வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் தங்காலும் பெரியகாண்டி அம்மன் கூடைய தெய்வலோகத்துக்கு போயிடுவாங்க. இதுதான் வந்து பெரியகாண்டி அம்மனோட வரலாறு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா எங்கள்கிட்ட வந்து சில பேர் வந்து கொஸ்டின்ஸ் வந்து டவுட்ஸ் நிறையா கேட்டிருந்தாங்க. இப்போ கொல்லிமலையை வந்து மாசி பெரிய அண்ணன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம கோயில் வந்து பார்த்தா பொன்னர் சங்கர் சின்னண்ணன் பெரிய அண்ணன் சொல்கிறாங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா கொல்லிமலையில் இருக்கிறது மாசி பெரியண்ணன், அது வந்து 15,000 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து அந்த கோயில் உருவாகியிருக்கு. அது வந்து எப்படின்னா அது வந்து கிருஷ்ண பெருமாள் அவதாரம் தான் வந்து நம்ம கொல்லிமலையில் இருக்கிறது வந்து கிருஷ்ண பெருமாள் அவதாரம் தான் வந்து கொல்லிமலையில் இருக்குது. இப்போ நாம் வந்து இங்கே கோயிலில் வந்து சின்னண்ணன் பெரியண்ணன் பொன்னர் சங்கர் கும்பிட்றோம்ல, அது வந்து தர்மரோட அவதாரமோ அர்ஜுனோட அவதாரம் தான் வந்து பொன்னர் சங்கர். அதே மாதிரி அந்த வீரமலை சாம்பவன் இருக்காருல்ல, அவர் வந்து பார்த்தா அர்ஜுனோட மகன் அபிமன்யு, அந்த அபிமன்யு தான் வந்து வீரமலை சாம்புவன். இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த பொன்னர் சங்கர் அம்மா வந்து பார்த்தா தாமரை, தாமரையும் குண்டுடையானும் தனக்கு புள்ள வர வேணும்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட போய் பொன்னமனமேட்டில் இருக்க சிவபெருமான்கிட்ட போய் புத்திரம் பாக்கி வாங்கிட்டு வருவாங்க. அந்த சிவபெருமான் தான் வந்து தருமனையும் இல்லை போய் அந்த சிவபெருமான்கிட்ட போய் வர வாங்குவாங்க. அந்த தாமரையோட அண்ணன் இருக்கான்ல சின்னமலை கவுண்டனுக்கும் அந்த மனைக்குழந்தி இருப்பாங்கல்ல, அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, மாயவர்கிட்ட போய் தனக்கு புள்ள வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புள்ள வர கேட்ப போவாங்க. இவங்க 2 பேர்த்துக்குமே 18 வருஷம் வாழ்வாங்க, 18 வருஷம் வரைக்கும் தான் வாழ்வாங்க. ஆனால் 90 வயசு வரைக்கும் வாழ்றது 18 வருஷத்துலேயே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்க 2 பேர் வர வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் சிவபெருமானும் மாயவரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, சிவபெருமான் தாமரைக்கு வந்து தருமனையும் அர்ஜுனையும் வந்து மகளாகவும், அந்த மாயவர் வந்து பீமர் நகான சகாதேவன் அவங்க 3 பேர்த்தையும் வந்து அந்த தாமரையோட அண்ணனுக்கு வந்து மகளா பிறக்கிறதுக்கு வரம் கொடுத்துருவாங்க. அதனால தான் வந்து மகாபாரத கதையில் வந்து பார்த்தா இந்த பஞ்சபாண்டவர்கள் வந்து பங்காளிங்களாக இருப்பாங்க. இது நம்மளோட பொன்னர் சங்கர் கதையில் வந்து பார்த்தோம்னா தர்மரும் அர்ஜுனனும் இது தர்மம் வந்து பொன்னர், அர்ஜுனன் வந்து சங்கர். அதுக்கு அடுத்தது இவங்களோட சொந்த அத்தை பசங்க தான் வந்து அந்த பீமன் நகலன் சகாதேவன், அதான் அத்தி பிள்ளைங்கள்னு சொல்லுவாங்க. அதனால தான் வீரமலை சாம்பவனும் வந்து பீமனோட அவதாரமாக பார்க்கறதுனால தான் அவங்களும் வந்து மாமமச்ச முறையிலிருந்து பார்க்குறாங்க. ஓகேவா, இதுதான் நீங்கள் கேட்டிருந்தீங்க டவுட்டு. அது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா இது பண்ணுங்கள், புரியலன்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம அடுத்தது வந்து பார்த்தோம்னா மதுக்கரை செல்லாண்டியம்மனோட வரலாறு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மாசி பெரியண்ணன் துணை.